ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது அருமையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க. ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பை எப்படி பண்ணுறதுன்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை தோலை நீக்கிட்டு நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு துண்டு இஞ்சை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இதை சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க. இது நல்லா மசாலா எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக சேர்த்துக்கணும். குழம்பு கரெக்டாக திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா குழம்பு திக்காகி பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஒரு 1/2 கிலோ போல் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே சேர்க்குறேன். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி அதில் உள்ள பாலை தனியாக எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவோட வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கலாம். காம்பை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பண்ணா மீன் தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ போல் எடுத்திருக்கேன். மீன் இந்த மாதிரி நல்லா பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் அப்படியே 1/2 கிலோ மீன் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மீன் சேர்த்த பிறகு கொதிக்க விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீனை சேர்த்துட்டு குழம்பை கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் உடையாமல் முழுசாகவே இருக்கும். இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு மீன் நல்லா சூப்பராக தலை வெந்து இந்த மாதிரி குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து இதை நம்ம பரிமாறினோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் ஊறினா தான் மீன் குழம்புலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.